அதாவது ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடையணும், ஓட்டு போடாதவங்க ஐயோ இப்படிப்பட்ட ஆட்சிக்கு போடாம விட்டுட்டுமேனு வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எங்க ஆட்சி இருக்கும் அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி திமுகவிற்கு ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டுமில்லாமல் ஓட்டு போடாத மக்களுக்கும் உழைத்து வருகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் அந்த வெற்றியை நம்முடைய தலைவருடைய நினைவிடத்தில் போய் நான் மாலை வச்சு மரியாதை செய்து அப்பொழுது பத்திரிகை நிருபர்களிடத்துல கேட்ட கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த போது இடையிலே ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். இந்த ஆட்சி ஏதோ எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக மட்டும் இல்ல, ஓட்டு போட தவறியவர்களுக்கும் சேர்த்து, அதாவது ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடையணும், ஓட்டு போடாதவங்க ஐயோ இப்படிப்பட்ட ஆட்சிக்கு போடாம விட்டுட்டுமேனு வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எங்க ஆட்சி இருக்கும் அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பல்வேறு திட்டங்கள், அத குறிப்பா நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா பொன்னம்பல அடிகளார் அவர்கள் கூட வந்த உடனே சொன்னார், இது வரைக்கும் அறநிலைத்துறையில இப்படி ஒரு அமைச்சர் இருந்து பணியாற்றியதை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு மிக சொன்னார். அந்த அளவிற்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபாவுடைய துணைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் இப்ப பட்டியல் போட்டா நேரம் காணாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.